ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மைக்கனியோட லாஸ்ட் வீடியோ. குழந்தை வந்து என்ன ஆச்சுன்னா 2 வாரம் முன்னாடி அவள் குட்டி போட்டிருந்தா. அவள் குட்டிங்களை வந்து கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருந்தா, அதனால தான் நாங்கள் எந்த வீடியோவும் போடலை. அன்னைக்கு என்னாச்சுன்னா, அன்னைக்கு நைட்லேருந்தே அவளை ஆளே காணோம். குட்டிங்களும் வந்து அது பாட்டு கத்திக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்து அவளை அப்புறம் தேடி போனோம். பார்த்தா வீட்டுக்கு வெளியில் வந்து வந்து படுத்திருந்தா. உள்ள போனா வரவே இல்ல. அவளால நடக்கவே முடியல. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம்னா, கால்ல ஏதோ அடிபட்டிருக்கு போல. அதனால தான் அவ வந்து வரமாட்டேக்கா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவள உள்ள கூட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து நாங்க தான் குட்டிய வந்து அவகிட்ட போட்டு பால் குடிக்க வச்சோம். அவ ஆனா வந்து அவங்கள தள்ளி விட்டு போயிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் குடிச்சாங்க. அடுத்து வந்து தள்ளி விட்டு போயிட்டே இருந்தா. சாப்பாடு எது வச்சாலும் சாப்பிடவே இல்ல. எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டா. எல்லாத்தையுமே தட்டி விட்டா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க அடுத்த நாள் வந்து காலைல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அவள வந்து நாங்க தொட்டதே கிடையாது. ஆனாலும் வந்து அவ எங்கள வந்து தொட விட மாட்டேன்ட்டா. கஷ்டப்பட்டு தான் நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஆனா அங்க போனா வந்து அவ வந்து இறந்துட்டா. எங்களால தாங்கவே முடியல. அந்த குழந்தைங்க வந்து 2 வாரம் குட்டி தான். அவங்கள வேற எப்படி வளர்க்க போறோன்னே வந்து தெரியல. ஆனா ஆல்ரெடி கோபியை நாங்க வளர்த்துருக்கோம். அதனால இவங்களே நாங்க வளர்த்துறோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இறந்ததுக்கப்புறம் நாங்க வந்து அந்த இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து விசாரிச்சோம். அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ரேபீஸ் அட்டாக்கா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து ரேபீஸ் அட்டாக்னா தான் இந்த மாதிரி நடக்க முடியாது. சாப்பாடெல்லாம் பார்த்தா தள்ளி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னாச்சுன்னா, ஒரு ஒரு 3-4 நாள் முன்னாடி அவ வந்து காலையில எப்பவும் குழந்தைங்கலாம் கூட்டு போய் ரோட்ல இருந்து விளையாட்டு காமிப்பா. இவ வந்து உட்காந்துப்பா. அவங்கலாம் வந்து விளையாடுவாங்க. அப்படி இருக்கும் ஒரு நாய் வந்து கிட்ட வந்தது போல. அப்போ வந்து அந்த நாயை வந்து மைக்கண்ணி வந்து அட்டாக் பண்ணியிருக்கா. எங்களுக்கு வந்து என்ன இது வரைக்கும் தெரியும்னா, நாய் தான் வந்து பூனைய கடிச்சா கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு நாலேஜ் இருந்தது. ஆனா இதுல வந்து மைக்கண்ணி தான் வந்து அந்த நாயை வந்து அடிச்சா. நாங்க கண்டுக்கல விட்டுட்டோம். அத வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாய் வந்து பூனைய கடிச்சாலும் சரி, பூனை வந்து நாய கடிச்சாலும் சரி, அது வந்து ரேபீஸ் அட்டாக் ஆகுமாம் பூனைக்கும். இது எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால இது வந்து ரேபீஸ் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொன்னாங்க. இத பத்தி எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து அப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவள கூட்டிட்டு போயிருப்போம். அதுவும் இல்லாம எங்க ஹாஸ்பிட்டல் ஒண்ணும் சரியே கிடையாது. நாங்க அவள ஃபர்ஸ்ட் கூட்டு போன ஹாஸ்பிட்டல்லலாம் இது வந்து செத்துரும், தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி அப்படி விரட்டுனாங்க. அப்புறம் அவ இறந்ததுக்கு அப்புறம் அங்க அலறது கூட அவங்க வந்து அவ்வளோ திட்டுனாங்க. வெளில போன்னு விரட்டிட்டே இருந்தாங்க. அதனால தான் நாங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல வந்து இத பத்தி விசாரிக்க வேண்டியது மாரி இருந்தது. மனுஷங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லனாலும் அடுத்தவங்க ஃபீலிங்ஸயாவது வந்து அவங்க புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி பண்றாங்க. எனக்கு வந்து அதுதான் இருக்கல ரொம்ப கஷ்டமா இருந்தது. மைக்கினே நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நாங்க ஒரு வீட்டுக்கு புதுசா வந்திருந்தோம். அப்போ இங்கேயே இருந்த பூனை தான் அவ. அவ வந்து எப்படின்னா அப்பயே அவளுக்கு வந்து கால் வந்து ஒரு ஒரு கால் வந்து நொண்டி நொண்டி தான் அவ நடப்பா. வெறும் தண்ணிய மட்டுமே குடிச்சிட்டு வந்து அவ உயிர் வாழ்ந்துட்டு இருந்தா. அதனால நாங்க சாப்பாடு வச்சோம். அப்படிதான் நாங்க வந்து மைக்கேனி வந்து எங்க வீட்ல இருக்க ஆரம்பிச்சா. அப்புறம் இங்கேயே குட்டி போட்டா. அப்புறம் இங்கேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க ஆரம்பிச்சிட்டா. வந்து எங்களுக்கு நிறைய குட் மெமரிஸ் வந்து கொடுத்துருக்கா. இப்போ கூட 2 குழந்தைங்கள எங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்கா. அந்த குழந்தைங்கள கண்டிப்பா நாங்க வந்து நல்லா வளர்ப்போம். அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மைக்கேனிக்கு வந்து இது வந்து 2வது அட்டாக்கா இருக்கும் ரேபிஸ் அட்டாக் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வந்து உயிர் போகாதாம். நாங்க சொன்னோம் அவர்ட்ட, அவ வந்து ஒரு கால் நொண்டி நொண்டி தான் நடப்பான்னு சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க அதான் ஃபர்ஸ்ட் அட்டாக்கா இருக்கும். ஏன்னா 2வது அட்டாக்ல அவ இறந்திருக்கா. இதான் அவளுக்கு 2வது அட்டாக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் இது வந்து மைக்கேனிக்கு வந்து நடந்திருக்கவே கூடாது. அந்த குழந்தை விளையாடி கூட நாங்க வந்து பார்த்ததே கிடையாது. எப்பவும் அமைதியாவே தான் இருப்பா. அவளுக்கு இப்படி ஆயிட்டுன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு இறக்கறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாவே அவ வந்து மிலிட்ரி வந்து அவ பக்கத்துலயே தான் இருந்தா. ஏன்னா மிலிட்ரி வந்து மைக்கேனிக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொண்ணு. மைக்கேனி எது சொன்னாலும் அவ செய்வா மிலிட்ரி. அவங்க அம்மா அவளுக்கு வந்து எலும்பு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது. ஆனா மைக்கேனி எங்க இருந்தாலும் அவ ஆசைக்காக அவ எலும்பு கொண்டு வந்து அவ குழந்தைங்களுக்கு போடுவா. அவங்க அம்மா சொன்னாங்கன்ற காரணத்துக்காக வந்து மிலிட்ரி வந்து எலும்பு சாப்பிடுவா. அந்த அளவுக்கு அவங்க அம்மா பேச்ச கேட்குற பொண்ணு அவ.
மைக்கனே வந்து எந்த பூனைய பார்த்தாலுமே அடிக்கிற ஒரு கேரக்டர் அவ. ஆனா வந்து அவ சாகறதுக்கு முன்னாடி நாள் வந்து கோபி எல்லாம் நக்கி விட்டு பாசமா பார்த்தா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வி மிஸ் யூ மைக்கன்னி செல்லம். எவ்வளோ சாமியை கும்பிட்றதுன்னு தடத்தன்னு உதிருது. இது மத்தியானத்துலேருந்து அவளுக்கு ஏதோ சரி